ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெய்லரிங் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முழு நேர தொழிலாக டெய்லரிங் ஷாப் வச்சு பண்ணிட்டு வருவாங்க. பட் சில பெண்கள் மட்டும்தான் முழு நேர தொழிலாக தையல் தொழிலை ஷாப் வச்சு பண்ணிட்டு வராங்க. ஆனால் பல பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வீட்டையும் குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு கிடைக்கக்கூடிய குறுகிய நேரத்தில் மட்டும் அவங்க தையல் தொழிலை செய்கிறாங்க. ஆனாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் குடும்ப செலவுகளை குறைக்க முடியுது இல்லைங்களா? அவங்களுக்காகவே எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? செக் பண்ணி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோஸ் அனைத்தும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி சேலையில் ரன்னிங் ப்ளவுஸ் கட் பண்ணும் பொழுது என்னென்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் 3 விதமான saree எடுத்திருக்கேன். இதில் எப்படி ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அதை எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த saree நம்ம பார்க்கலாம். இந்த saree பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ரன்னிங் ப்ளவுஸ். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா முந்தி பாகம் இந்த சைடு. இது பார்த்திங்கன்னா சாரியினுடைய உள்பாகம். சரிங்களா? இப்போ நம்ம ப்ளவுஸை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த கரை சைடில் தான் நம்மளுக்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவனுடைய பார்டர் அப்படிங்கிறது நம்ம கரை பகுதியில் தான் இருக்கும். பட் இது பாருங்கள், இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, அகல வாக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ளவுஸை ஸ்லீவ் இந்த சைடில் போட்டு தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த சைடில் தான் நம்ம கட் பண்ணி ஆகணும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த saree நம்ம பார்க்கலாம். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா சாரியினுடைய உள்பக்கம் அப்படிங்கிறது இந்த சைடு. அடுத்து சாரியினுடைய முந்தி பாகம் அப்படிங்கிறது இந்த சைடு. சரிங்களா? சாரியினுடைய முந்தி பாகம். சாரியினுடைய ரன்னிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறது இது. சரிங்களா? இந்த கலரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லோவும் பிளாக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் இந்த சைடில் கீழ்ப்பக்கம் தான் இருக்குது, கரப்பகுதியில் இருக்குது. சரிங்களா? இது எப்பவும் போல் நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம இந்த மாதிரி தான் போட்டு கட் பண்ண போகிறோம். ஏன்னா பார்டர் கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறனால ஸ்லீவ் நம்ம இந்த சைடில் வச்சு ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கட் பண்ணிக்குவோம். இந்த சைடில் பார்டர் நம்மளுக்கு பத்தலை, ஒரு ஸ்லீவுக்கு தான் இருக்குது, கொஞ்சம் பாடியாக இருக்காங்க, 46 சைஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த சைடில் ஒரு பார்டர் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம மேல் சைடில் இருக்கும் இல்லைங்களா, இந்த சைடில் நம்ம ஒரு ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 2 சைட்லையும் ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த saree நம்ம பார்க்கலாம். சாரியினுடைய உள்பாகம் அப்படிங்கிறது இந்த சைடு. சரிங்களா? சாரியினுடைய முந்தி பாகம் அப்படிங்கிறது இந்த பக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா சாரியினுடைய ரன்னிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறது இந்த சைடில் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஃப்ளவர் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகல வாக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்போவுமே பார்த்திங்கன்னா நீல வாக்கில் தான் இருக்கும். சில sarees மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகல வாக்கில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணும் பொழுது இது மாதிரி அகல வாக்கில் தான் இந்த ஃப்ளவர் நம்மளுக்கு கிடைக்கும். எப்போவுமே நம்ம பார்டரை இந்த மாதிரி தான் மடிப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி மடித்து தான் நம்ம ரன்னிங் ப்ளவுஸ் கட் பண்ணுவோம். பட் இந்த டைம் நம்ம இப்படி மடிக்கக்கூடாது, இப்படி சென்டராக மடிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கரப்பகுதி 2 ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம ப்ளவுஸ் கிளாத் எப்படி மடிப்போமோ அதே போல் கரப்பகுதி 2 இந்த சைடு சேமாக வச்சுக்கோங்க. நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சேலையோட ரன்னிங் ப்ளவுஸ் பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்கிற மாதிரியும், ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பகுதி 2 இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். கட் பண்ண லைனிங் கிளாத்தை எப்படி நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்போவுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கணும். ஸ்லீவில் சென்டர் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சென்டர் பேஸ் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் கிளாத் கம்மியாக இருக்குது இல்லைங்களா, ஆக இதோட கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின் கிளாத் பத்தாமல் போயிடும். அதனால் கரெக்டாக சென்டரை இது மாதிரி ஃபோல்டு பண்ணி
இந்த சைடில் எவ்வளோ கிளாத் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதோட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த லைனிங் கிளாத்தோட இந்த மாதிரி வந்து மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக வந்து மார்க் பண்ணுறதுனால தப்பில்லை. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிற கிளாத்தை நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட்டி கிளாத் வந்து நம்ம ரஃபாக தான் வந்து கட் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வச்சுக்கோங்க. பார்டர் வந்து பட்டிக்கு நல்லா இருக்காது. மேல் பக்கம் சாரியோட கிளாத்தை மட்டும் ரன்னிங் ப்ளவுஸை மட்டும் பட்டிக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ரெடி பண்ணணும். ஸ்லீவும் பட்டியும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணணும். பேக் பார்ட் வந்து கையில் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய ஃபோல்டிங்கும் நம்ம மெயின் கிளாத்தினுடைய ஃபோல்டிங்கும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கம் தள்ளி நல்லா இறக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து கிளாத் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை கையில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டை இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணும்பொழுது கிளாத் வந்து இடம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃப்ளார் பாருங்கள் கீழ்ப்பக்கமாக போகுது இல்லைங்களா? நம்ம கீழ்ப்பக்கமாக வந்து ஃப்ளார் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பட் மேல் பக்கமாக தான் இருக்கணும். அதனால நம்ம இப்படி தான் வந்து கிளாத்தை வந்து போடணும். இப்படி போடும் பொழுது பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக வந்து ஹோல்ஸ் இருக்குது. சரிங்களா? கார்னர் பகுதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூரம் தள்ளி ஹோல்ஸ் இருக்குது. ஆக முன் சைடில் நம்மளுக்கு ஹோல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து கரெக்டாக போடணும். இப்படி போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆயிரும். அதனால் நம்ம கிராஸில் தான் போடணும். பட் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் பாருங்கள், இந்த பேக் பார்ட் நம்ம லைனிங் கிளாத்தில் நம்ம 1.5 இன்ச் அகலத்தில் மடித்து அடிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த கிளாத் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் இருந்தால் போதும். ஆக இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி இந்த கிளாத்தை வந்து வச்சுக்கலாம். பேக் பார்ட்டை இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிரும். பாருங்கள், பேக் பார்ட்டை இது மாதிரி கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேல் பக்கம் மட்டும் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். உள்பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய கிளாத்துக்கு சாரியோடைய கிளாத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ பாருங்கள் ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும். அதே போல் கிளியராக இருக்கும். நம்மளுக்கு டிசைன்ஸும் வந்து நீட்டாக இருக்கும். இந்த ஹோல்ஸும் வந்து தெரியாது. சரிங்களா? ஆக கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் நம்மளுக்கு நல்லா கிடச்சிரும். ஃப்ளாரும் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஷோல்டருனுடைய கார்னரும் செஸ்ட் ரவுண்டோட கார்னரும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கிளாத்தும் ஃபுல் கிராஸில் இருக்குது. டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் வைஸில் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் பட்டி இது மாதிரி வந்து வச்சு நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். சாரியுடைய ரன்னிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்பொழுது என்னென்ன நுணுக்கங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக பார்த்தோம். ஃப்ளார்ஸ் எந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.